அப்படின்னு பொழுதுக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும். நாள்பட்ட அல்சர் எப்படி மிகப்பெரிய தொந்தரவா மாறுது, அல்சர்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், வராம இருக்கிறதுக்கு என்ன வழி, வந்த நோயை போக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற முழுமையான பதிவை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். அல்சர்ல மொத்தம் 3 விதம் இருக்கு. ஒன்னு டியோடனல் அல்சர், அதாவது எப்படின்னா இரைப்பை இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்டோன்னே உள்ள போகுது, இரைப்பையில தங்குது, இரைப்பையை தாண்டி செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து சிறுகுடல் போறது இல்லையா, அந்த சிறுகுடல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புண்ணு தான் டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு எரியும், சாப்பிட்டோம்னா வயிறு எரிச்சல் அப்படின்னு அடங்கிடும். அடுத்தது கேஸ்ட்ரிக் அல்சர், இரைப்பை புண்ணு. இரைப்பை புண்ணுங்கிறது இரைப்பையில ஃபுல்லா புண்ணா இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அங்க வந்து நீங்க சாப்பிட்டதெல்லாம் எடுத்துட்டு மேல வருது, நெஞ்சுக்கிட்ட கரிக்கிறது, ஃபுல்லா இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்டிக் அல்சர், அதாவது டியோடனலும் கேஸ்ட்ரிக் சிறுகுடல் புண்ணும் இரைப்பை புண்ணு ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா தான் பெப்டிக் அல்சர். ஓகேங்களா? இப்போ ஏன் அல்சர் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, ஃபர்ஸ்ட் நேரத்துல சாப்பிடாம பசிக்காத நேரத்துல சாப்பிடுறது, இதெல்லாம் தான் இங்க பிரச்சனையா வருது. ஒன் கேஸ் உங்களுக்கு அல்சரே லைஃப் லாங் வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கடல மிட்டாயோ இல்ல ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு பொரியா மாதிரியோ இல்ல அவல் மாதிரியான ஒரு பொருளை வந்து நீங்க தாளிச்சு வச்சுக்கிறதோ பக்கத்துல வச்சுக்கிறது, இது மாதிரி பசிக்கிற நேரத்துல ஏதோ ஒன்று உள்ள எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்சர் வராது. ஆனா பசி தானே கண்டுக்காம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம அதை நம்ம அலட்சியப்படுத்துறது, உடலுக்கு ஒன்று தேவைப்படுது அதை நம்ம சரியாக கொடுக்காம அலட்சியப்படுத்துறதோட விளைவு தான் அல்சர் வர்றதுக்கான முக்கியமான காரணமே. இப்போ கடுமையாக அல்சர் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறப்ப இது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, தொண்டைக்குழியிலிருந்து நீங்கள் மலம் போகிற ஆசனமாய் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் லேயர்ஸ் இருக்கும். மியூக்கஸ் அப்படின்னா ஒரு வகையான சளி படலம், சவ்வு படலம், அது வளவளன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, உணவு வந்து வலிக்கிட்டு உள்ள போகுது இல்லையா, உள்ள போயிட்டு செரிமானம் அடைஞ்சு சிறுகுடல் போய் பெருகுடல் போய் மலக்குடல் வந்து அதுக்கப்புறம் வெளியேறுது இல்லைங்களா, இந்த தொண்டைக்குழி ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்குமே ஒரு வகையான ஒரு வளவளப்பு லேயர் இருக்கும். அப்படி சொல்ல போனா வளவளன்னு இருக்கும். இந்த வளவளப்பு லேயர் சரியா இருந்தா தான் நீங்க சாப்பிட்ற உணவு இரைப்பை போய் சிறுகுடல் போய் பெருகுடல் வந்து மலக்குடல் வந்து வெளியே வரதுக்கு அந்த வலிக்கிக்கிட்டே போகும். எந்த இடத்துலையுமே அந்த பொருள் தங்காம அப்படியே வலிக்கிக்கிட்டே கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதுல பல லேயர்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு அல்சர் வருது அப்படிங்கிறப்ப டியோடனல் அல்சராக இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி, பெப்டிக் அல்சராக இருந்தாலும் சரி, அந்த லேயர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அதிகமான திக்னஸ் உள்ள லேயராக இருக்கும். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ அல்சர் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஒவ்வொரு லேயராக டேமேஜ் ஆகி அது என்னன்னா சதை பகுதி, நம்மளுடைய தோல் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த சதை, அந்த சளிசவு படலம் தாண்டிய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் வரைக்கும் போய் அந்த தோல்லையும் புண்ணாகிறதுனால தான் அல்சர் கடுமையாகுது. நாள்பட்ட அல்சர் வந்து மிகப்பெரிய குன்மமா மாறுது. அதாவது சாதாரணமா லைட்டா எரிச்சல் இருந்ததுன்னா அது வயிற்றுப்புண். இதுவே பல ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு 10 ஆண்டுகள் வரைக்கும் 15 ஆண்டுகள் வரைக்கும் அல்சரால அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நாள்பட்ட அல்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குன்மம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் வயிற்றுப்புண் வேற குன்மம் வேற. அப்போ நீங்க சாதாரண வயிற்றுப்புண்ணை குன்மத்தோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. முதல்ல அடிப்படை புரிதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்த மாதிரி நாள்பட்ட அல்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு பொழுதுக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அப்படியே வந்து என்ன ஆகும், நெஞ்சை கரிச்சிக்கிட்டு அப்படியே மேலே எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சாங்கன்னா அப்போதைக்கு செட்டில் டவுன் ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா சாப்பிடும்போதே நெஞ்சை குத்திக்கிட்டு இந்த இடத்துல குத்திக்கிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு வலி வரும். அந்த வலி வந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு கொடூரமான வலி, அதை வந்து எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படியே ஒரு வலி, ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் அந்த வலி வலிச்சுட்டு அப்புறம் போய் அப்படியே நார்மலாக செட்டில் டவுன் ஆகும். அதே மாதிரி வயிறுக்குள்ளே எப்போவுமே ஒரு வகையான ப்ளோட்டிங் இருந்து இருக்கும், கடமுட்டா சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். உணவு சரியாக செரிக்காமல், அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மலம் போனாலுமே வளைஞ்சு ரவுண்டாலாம் போகாது. குழந்தைங்களுக்குலாம் பாருங்கள் நல்லா வளைஞ்சு ரவுண்டாக போகும். அல்சர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மலம் எப்படி போகும்னா தொப்புனா வந்து விழுகும். அதே மாதிரி அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறத விட அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சில டைம் மோஷன் போகிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம்லாம் மோஷன் போகிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சளிமா படலம் மாதிரியான லேயர்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கோபம் எரிச்சல் அதிகமா இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சு விழுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கோவப்படுவாங்க. சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த விஷயத்துக்கு சின்ன விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டு கூடாதுல அப்படிங்கிறது. சில பேர் வந்து பிஹேவியரே வந்து ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உளவியல் ரீதியான தாக்கமும் இதுல அதிகமா இருக்கும். நைட்டு தூக்கத்துல இன்கேஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் தூங்கவே மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போன் நோண்டிட்டே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க வந்து தூங்கவே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு பழிவாங்குற குணம்லாம் கூட அதிகமாயிடும். நான் பார்த்த வகையில பழிவாங்குற குணம் அதிகமாயிடும். அடுத்தது ஒரு சிலர் படுத்துருப்பாங்க, படுத்துட்டு ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியாது. ஒரு பக்கம் திரும்பி படுத்தா வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியாது. ஒரு சிலருக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி படுக்க முடியாதுன்னா ஒரு சிலருக்கு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி படுக்க முடியாது. ஒரு சிலரால குமிந்து அதாவது மொத்தமா கீழே குமிஞ்சு குப்புற படுக்கிறதுமாங்களே அந்த மாதிரி ஒரு சிலர் குப்புற படுக்க முடியாது. ஒரு சிலர் நேரா நிமிந்து படுக்க முடியாது. இந்த மாதிரி அல்சரோட தொந்தரவு தகுந்த மாதிரி அவங்களோட தூக்கமே கெட்டு போகுது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன ஆயிடும், சில பேருக்கு என்ன ஆயிடும்னா நைட் ஆனால் உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்கும், தொட்டாலே உடம்பு சூடா இருக்கிற மாதிரி இருக்கும், எரிச்சலா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நைட்டு குளிச்சாதான் தூங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே அல்சருங்கிற ஒரு விஷயம். நல்லா பாருங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுதுன்னு. அப்போ அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்னு. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகி சொன்னதையே திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாள்பட்ட தொந்தரவுகள் வந்து அவங்கள மிகப்பெரிய உபாதைகளுக்கு கொண்டு போய் விடும். இது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டு பார்த்தாலுமே அவங்களுக்கு பெருசாக இது சொல்கிறதா ஒரு வெறுப்பு மாதிரியான சூழ்நிலையும் உருவாகும். அடுத்தது இதுக்கு முழுமையான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையும் சாதம் சாப்பிடுங்க. குறிப்பாக வந்து பாரம்பரிய அரிசிகள்லேயே கருடன் சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. கருடன் சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியை வாங்கி 3 வேளையும் கஞ்சி வடித்த சாதம் சாப்பிடுங்க. நீர் காய்கறி பொரியல் மட்டும் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர், இதெல்லாம் சாப்பிட்டா அல்சர் கியூர் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாள்பட்ட நோய்க்கு உணவு மருத்துவத்தில் 100% தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சின்ன உபாதைகளுக்கு மட்டும்தான் உணவு மருத்துவத்தில் தீர்வு இருக்கு. நாள்பட்ட குன்மங்களுக்கு, நாள்பட்ட புண்களுக்கு உணவு மருத்துவத்தால் தீர்வு தர முடியாது. மருத்துவம் தான் அதற்கு சரி. இதுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நாள்பட்ட நோய்க்கு உணவால் கட்டுப்படுத்தா அந்த தாக்கத்தை குறைக்கலாமே ஒழிய நோயை முழுமையா போக்க முடியாது. அதுக்கு மருத்துவம் தான் கம்பல்சரி எடுத்தாகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவ்வளோ விஷயம் சொல்றீங்க, இவ்வளோ கிளாரிட்டியா பேசுறீங்களே, உங்களுக்கு இதையெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் வந்து அல்சர் வந்து பேஷண்டோடவே நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அவங்கள கூட கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு 100-200 பேர் கூட நான் வந்து மருத்துவம் கொடுத்து அவங்களை ஃபுல்லா கம்ப்ளீட்டா கியூர் கொடுத்ததுனால தான் என்னால இவ்வளோ டேட்டா சொல்ல முடியுது. அத்தனையும் உங்க பக்கத்துல உட்காந்துருந்து ஒரு ஆள் பேசினா கஷ்டத்தை சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னால பேச முடியும்னா நான் அவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அப்படிங்கிறப்ப என்னென்ன பொருளை கொடுத்தா என்னென்ன விஷயங்களை கொடுத்தா அவங்களுக்கு 100% குணமாகுதுங்கிறத நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் கிளாரிட்டியான டேட்டாவோட என்னால் பேச முடியுது. என்கிட்ட மருத்துவம் எடுத்துக்கணும், எங்க நிறுவனத்தில் எங்களுடைய பகலவன் சித்தா ஹாஸ்பிட்டலில் நீங்க மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. யார் 100% இங்க இவரை நம்பலாம், இவரை மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா நீங்க சும்மா ஃபோன் பண்ணி ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் என்கொயரி, என்ன சொல்ல வராங்க இவங்ககிட்ட, என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கால் பண்றதுனால என்கிட்ட மருத்துவம் எடுத்துக்கலாம், எங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கலாங்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப கிளாரிட்டியா தெளிவாக சொல்லிடுறேன். மருத்துவம் எடுத்துக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கவங்க, இவர்கிட்ட போனால் 100% குணமாகுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் எங்ககிட்ட தொடர்பு கொள்ளுங்க. மருத்துவம் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. சும்மா இது வந்து என்ன சாப்பிடலாம், என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். ஃபோன் பண்ணி உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. எங்களோட டைமையும் எங்களுக்கு சேவ் பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மருத்துவம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் to 15 பேர் எங்களை தொடர்பு கொண்டு மருத்துவம் எடுத்தாலும் அந்த 10 பேர்த்த நாங்கள் வந்து சரியா முழுமையா குணப்படுத்தி கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்ககிட்ட இருக்கு. ஸோ கொடுத்தா நாங்கள் வந்து தரமான மருத்துவத்தை மட்டும்தான் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஸோ எங்ககிட்ட மருந்துமே வந்து விலை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அல்சர் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதுல வந்து ஒவ்வொரு காரணமா பிரிச்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எந்த காரணமா இருந்தாலும் சரி ஒரே மருந்துல எல்லாத்தையுமே குணப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப அதுக்களோட விலை வந்து ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். நான் அதையும் தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன்.
உணவு பழக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பழைய அல்சர் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட டேரெக்டாக வரணும், என்னை பார்க்கணும் அப்படின்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் நான் இருக்கேன். பகலவன் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிற என்னோட கிளினிக் பேரை நீங்கள் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும், என் இடத்துக்கே உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். லொக்கேஷன்லேயே நீங்கள் என் இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். சரிங்களா? வாரத்தில் 7 நாளுமே கிளினிக் உண்டு. நான் சப்போஸ் இல்லைனாலும் என்னோட கிளினிக்கில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அவங்கள சந்திச்சுக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கிளினிக் வந்து சென்னையிலையும் இருக்குது. நான் வாரத்தில் 2வது வாரம் புதன் வியாழன், 4வது வாரம் புதன் வியாழன் நான் சென்னை வருவேன். ஸோ என்னை நீங்கள் அங்கே மீட் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க, ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். கால் பண்ணுறதை விட எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப நாங்களே உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவோம். நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து உட்காந்துருந்தாங்களோ இல்லை ரொம்ப தூரம் விடிய ட்ராவல் பண்ணி வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நாங்கள் அவங்கள தான் பார்க்க முடியுமே ஒழிய, அந்த டயத்தில் நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க, 2 தடவை 3 தடவை ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா பேஷண்ட்டும் இருப்பாங்க, நாங்கள் மருந்தும் செய்யணும், வேலையும் பார்க்கணும், பர்சனல் இதுவும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் 100% நல்ல மருத்துவம் கொடுக்குறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் கொடுக்க மாட்டேன். எங்களால் எந்தெந்த இடத்துக்கு வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து சரியான மருத்துவம் கொடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.